மகாமாயா, மகாகாளி, துர்க்கை என பல்வேறு நாமங்களில் அழைக்கப்படும் துர்க்கை அன்னையே கண்ணனுக்கு மூத்த சகோதரியாக பிறந்து அவர்களை கம்சன் கொல்ல எத்தனித்த போது கண்ணன் ஏற்கனவே அவதரித்த விவரம் தெரிவித்து வானில் சென்று மறைந்தவர். அவர் வழிபாடு இல்லாமல் வெற்றி இல்லை என்று கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசிக்க அவனும் அன்னையை போற்றினான். சித்தசேனானி, குமாரி, காளி, கபாலி, பத்ரகாளி, சண்டி, லோகநாயகிக்கு என் வணக்கம். படையணிகளின் தலைவியே ஷாகாம்பரி, சைதன்யாஷினி, ஹிரண்யாஷி, விருபாஷி, சதுராஷி, பிரம்மவித்யா, வேதங்களின் தாயே, தர்மத்திற்கான யுத்தத்தில் வெற்றி பெற அருள் புரி என்று வேண்ட அன்னையும் நேரில் தோன்றி அவ்வாறே வாக்களித்து இவ்வாறு துதிப்பவர் நல்லவராயின் நிச்சயம் அவருக்கு வெற்றி வாகை நல்குவேன் என்று வாக்கு தந்து மறைந்தார்கள்.